இன்னைக்கு நம்ம எம்ஆர் லேர்னிங் தமிழ் சேனல்ல வந்து இன்னைக்கு ஒரு டெஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். இது பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து பாண்டிய நாட்டு மன்னன் சீவக வழுதியின் மகள் வரலாற்றை கூறும் நாடக நூல் எது? பாண்டிய நாட்டு மன்னன் சீவக வழுதியோட மகள் வரலாற்றை கூறுற ஒரு நாடக நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோன்மணியம். மனோன்மணியோட கதை வந்து பாண்டிய நாட்டு மன்னன் சீவக வழுதியோட மகள் சம்பந்தமா வந்து அவரோட வரலாற்றை கூறுற மாதிரி வந்து வரும். மனோன்மணியம் பின்வரும் நூட்களுள் எதை தழுவி எழுதப்பட்டது? ரகசிய வழி அப்படின்ற நூலை தழுவி தான் வந்து இந்த மனோன்மணியம் வந்து எழுதப்பட்டிருக்கு. ரகசிய வழி எனும் ஆங்கில நாடக நூலை இயற்றியவர் யார்? மனோன்மணியம் வந்து ரகசிய வழியை வந்து தழுவி எழுதப்பட்டிருக்கு. இந்த ரகசிய வழி அப்படின்ற அந்த ஆங்கில நாடக நூலை எழுதினவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லிட்டன் பிரபு. அடுத்தது மனோன்மணியத்தின் ஆசிரியர். மனோன்மணியத்தோட ஆசிரியர் வந்து பே. சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியத்தை இயற்றிய ராவ் பகதூர் சுந்தரம் பிள்ளை பிறந்த ஊர் கேரளத்தில் உள்ள டேஸ் ஆகும். கேரளத்தில் இருக்கிற எந்த ஊர்ல வந்து இந்த சுந்தரம் பிள்ளை வந்து பிறந்திருக்காரு? எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆலப்புழை. ராவ் பகதூர் பே. சுந்தரம் பிள்ளை சார்ந்த சமயம் எது? அவர் வந்து எந்த சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. சைவ சமயத்தை சார்ந்தவர். அடுத்தது ராவ் பகதூர் பே. சுந்தரம் பிள்ளை எந்த ஊரில் வந்து உயர்நிலை பள்ளியில் வந்து தலைமை ஆசிரியராக பணியாற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஊர் உயர்நிலை பள்ளியில்? எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில். பே. சுந்தரம் பிள்ளை எந்த ஊர்? திருநெல்வேலியில் வந்து ஆசிரியராக வந்து பணியாற்றி இருக்கிறாரு. அடுத்து சுப்பிரமணிய பாரதியார் பிறந்த மாவட்டமான எட்டயபுரம் தற்போது எந்த மாவட்டத்தில் இருக்கு? இந்த எட்டயபுரம் வந்து இப்ப எந்த மாவட்டத்தில் வருது? தூத்துக்குடி. அடுத்து கீழ்வரும் இதழ்களில் பாரதியாரால் நடத்தப்பட்டது எது? எது பாரதியார் நடத்தினாரு? பியும் சியும். இந்தியா, சுதேசமித்ரன். இந்த ரெண்டும் வந்து பாரதியாரால் நடத்தப்பட்ட இதழ்கள். வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பெற்ற நூல் எது? வியாசரோட பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் எது? பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாகங்கள் மொத்தம் எத்தனை பாகங்கள் இருக்கு? 2. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்கள் எத்தனை பாகங்கள் பாஞ்சாலி சபதத்தில் இருக்குன்னா 2. எத்தனை சருக்கங்கள் இருக்கு? 5. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை பாடல் வந்து மொத்தம் இதுல இருக்கு? எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 415. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? பாகம் வந்து 2. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள சருக்கங்கள் எத்தனை? 5. பாஞ்சாலி சபதத்தில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 415. அடுத்தது பாருங்க. பின்வருபவர்கள்ல வந்து அத்தினாபுரத்தின் மன்னர் யார்? அத்தினாபுரத்துல பின்வருபவர்ல யார் வந்து அத்தினாபுரத்துக்கு வந்து மன்னரா இருந்தாரு அப்படின்னு கேக்குறாங்க. யாரு? துரியோதனன். துரியோதனனோட மாமா யாரு? துரியோதனனோட மாமன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகுனி. அவரோட தந்தை யார்? மாமா வந்து சகுனி. தந்தை யாரு? திருதராஷ்டிரன் அப்படின்றவர் தான் வந்து அவரோட தந்தை. திருதராட்டினன் அப்படின்றவர் தான் வந்து அவரோட தந்தை. அடுத்தது பாரதியார் மதுரையில் உள்ள எப்பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார்? எந்த பள்ளியில பணியாற்றினாரு? சேதுபதி உயர்நிலை பள்ளியில. சேதுபதி உயர்நிலை பள்ளியில தான் வந்து பாரதியார் வந்து பணியாற்றினாரு. பாரதியார் பாடிய கவிதைகளுள் ஒப்பற்ற கற்பனை கதைப்பாட்டு என்று போற்றப்படும் நூல் எது? எதை வந்து போட்டுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குயில் பாட்டு. சக்கரவர்த்தினி அப்படின்ற பத்திரிகையோட ஆசிரியர் யாரு? பாரதியார். அடுத்தது ஒரு சொல்லோ பொருளோ 2 பொருள் தருமாறு பாடுறது. ஒரு சொல்லோ பொருளோ 2 பொருள் தருமாறி பாடுறதுக்கு பேர் என்ன? இரட்டுற மொழிதல். 2 பொருள் வந்துச்சுல, அப்ப இரட்டுற மொழிதல். திருமாலுக்கும் கை கடிகாரத்துக்கும் உள்ள ஒற்றுமையை விளக்குவதாக அமையும் பாடல் டேஷ் வகையை சார்ந்தது. என்ன சொல்றாங்க? ஒரு சொல்லோ பொருளோ 2 பொருள் தருமாறு பாடுறது. இப்போ திருமாலுக்கும் கை கடிகாரத்துக்கும் உள்ள ஒற்றுமையை விளக்குறதா பாடுறதுக்கு பேரு, அந்த மாதிரி பாடுற பாடலோட வகை எது அப்படின்னு கேக்குறாங்க. எது? இரட்டுற மொழிதல். 2 வந்து ஒரே பொருள் தருமாறி பாடுறது இரட்டுற மொழிதல். இரட்டுற மொழிதலில் உள்ள பாடல்களின் ஆசிரியர் யார்? அதோட ஆசிரியர்? காளமேக புலவர். காளமேக புலவரோட இயற்பெயர் என்ன? வரதன்.
அவரோட இயற்பெயர் வரதன், வா வரும். அடுத்தது ராமநாதபுரம் மன்னன் பொன்னுச்சாமி வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் சென்று பாடல்களை தொகுத்தவர் யாரு? ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமியோட வேண்டுதல்களுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் சென்று பாடல்களை வந்து தொகுத்தவர் யாரு? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவிராச பண்டிதர். யாரு? சந்திரசேகர கவிராச பண்டிதர் தான் வந்து மன்னன் யாரு பொன்னுசாமியோட வேண்டுகோளுக்கு இணங்க தமிழகம் முழுவதும் போய் பாடல்களை வந்து தொகுத்திருக்கிறாரு. ஓடும் சுழி சுத்தம் இந்த பாடல் அடிகள் வந்து இடம்பெற நூல் எது? இந்த ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் அப்படின்ற அடிகள் வர்ற பாடலோட நூல் இடம்பெற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. தனிப்பாடல் திரட்டு. ஓடும் சுழி சுத்தம் உண்டாகும் அப்படின்ற பாடல் வந்து தனிப்பாடல் திரட்டுல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்தது காந்தியம்மை பிள்ளைத்தமிழ்ல காந்தியம்மை அந்தாதி ஆகிய நூட்களை இயற்றியவர் யார்? காந்தியம்மை சம்பந்தமா இருக்கிற நூட்களை இயற்றினவர் யாரு? யாரு? அழகிய சொக்கநாதர். இவர் வந்து அழகிய சொக்கநாதர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள டேஷ் ஊர்ல பிறந்தார். எந்த ஊர்ல அவர் பிறந்தாரு? தச்சநல்லூர். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை ரிப்பீட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின். அடுத்தடுத்து வர வீடியோஸ்ல வந்து அடுத்து வர டெஸ்ட் எல்லாமே பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.